ஓம் சாந்தி. சம்பூர்ண ஃபரிஷ்தா, அஷ்டசக்திகள் முழுமையாக அடைந்த மாஸ்டர் சர்வசக்திவான் சிவசக்தி கம்பைன்டு சுரூபம். மீண்டும் அந்த சுரூபத்தை மனதில் கொண்டு வந்து அந்த ஸ்திதியில் இருக்கலாம். நம் அனைவருக்குமே இந்த வரதானம் பிறப்புரிமையாக கிடைச்சிருக்கு. பாபா குழந்தைங்க அனைவருக்குமே இந்த வரம் நம்முடைய பர்த் ரைட். அப்பான்னு சொல்லும் பொழுது அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரி. அப்படியே உள்ளுக்குள்ள அது ஆழமாக உணருங்க. அப்பாவுடைய ஆஸ்திக்கு நான் அதிகாரி. ஆகவே சர்வசக்திவானுடைய குழந்தை நான். மாஸ்டர் சர்வசக்திவான். ஆணித்தரமாக உள்ளார்ந்து உணருங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அனைத்து சக்திகளின் அதிகாரி நான். உங்களுடைய சிவசக்தி ஸ்வரூபம், உங்க ஃபரிஷ்தா ரூபத்தை பாருங்க. இதான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேஜ். புத்தியின் தொடர்பு சிவபாபாயிட்ட இருக்கு. அந்த காட்சியை நல்லா பாருங்க. இந்த சூக்ஷ்மமா பாபாவுடைய இந்த ரேஸ் ஒளி கதிர்கள் ஆத்மாவாகிய எனக்குள் விழுந்து கொண்டே இருக்கு. எனக்குள் ஊடுருவி செல்லுது. இந்த கரண்ட், அந்த ஒளி சக்தி எனக்குள்ள வருது. நான் சார்ஜ் ஆயிட்டே இருக்கிறேன். நடந்தாலும் சுற்றினாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் இந்த ஒரு சூக்ஷ்மமான ஒளியின் குடை நிழல் சத்திரச்சாயா எப்பொழுதுமே எனக்கு மேலே இருக்கு. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க புத்தியில். அது எனக்கு மேலே எப்பொழுதுமே பாபாவுடைய ஒளியின் குடை நிழல் இருந்துட்டே இருக்கு. இதை அனுபவம் செய்யக்கூடிய ஒரு வரதான நேரம்தான் சங்கமிகம். சங்கமிகத்தில் மட்டும்தான் பரமாத்மாவின் சக்திகளை நன்றாக உணர முடியும், அனுபவம் செய்ய முடியும்.
பாபாவுடைய குடை நிழல் எனக்கு மேலே இருக்கு. என்னை சுற்றிலுமே அஷ்ட சக்திகளின் ஒளி பிரகாசம், ஒளி கற்றை, ஆரா, லைட் ஆரா சூழ்ந்திருக்கு. ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு லேயரா அடுக்கடுக்காக என்ன சூழ்ந்து பாதுகாப்பு கவசமாக இருக்கு. இது எப்பொழுதுமே எனக்கிட்ட இருக்கு. நான் சக்தி வாய்ந்த ஃபரிஷ்தா. அஷ்ட சக்திகள் நிறைந்த சிவசக்தி கம்பைன்டு ஸ்வரூபம். சிவசக்தி கம்பைன்டு ஸ்வரூபம்னா சங்கமிகத்தில் சிவபெருமானின் பார்வதி நான். பராசக்தி நான். அப்படி இந்த ஸ்வரூபத்தில் நல்லா நிலைத்திருக்கலாம். டெய்லியே அமர்ந்த வேளையில் இந்த வரதானத்தை நன்றாக உணரணும். நம்மை சுற்றிலும் இந்த ஒளியின் சக்தி, இந்த ஒளி பிரகாசம் நாலா பக்கமும் பரவிக்கொண்டே இருக்கு. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் வெளியே எங்கே போனாலும் வந்தாலும் சரி, இந்த சொரூபத்தில் இருக்கும் பொழுது இந்த வைப்ரேஷன் மூலமாக அந்த வாயு மண்டலமே சேஞ்ச் ஆகிடும், பவர்ஃபுல்லாகிடும். இதற்கு முன் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, இந்த நொடி இந்த சங்கல்பத்தில், இந்த ஸ்மிருதியில், இந்த நினைவில் இருக்கும் பொழுது இந்த சக்தியின் தன்மையை நன்றாக உணர முடியும். ஸ்மிருதி சோ சமர்த்தி, நினைவின் மூலம் சக்தியை அடைவது. இந்த சுரூபத்தில் இருக்க இருக்க தானாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற உணர்வுகள், அதிர்வலைகள் அனைத்தும் பஸ்மமாயிடும், அழிந்து போயிடும். நேற்று பாபா முரளியில் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வைக்கணும். நானும் பாபாவும். பாபா
இரண்டாவது நான், மூன்றாவது யாருமே இல்லை எனக்கு. நான் ஸ்தூலமாக எல்லாரும் கூட பழகலாம், பேசலாம், காரியத்தில் ஒன்றாக சேர்ந்து செயல்படலாம். என் உள்ளார்ந்த தொடர்பு ஒரு பாபா. மூன்றாவது யாரும் இல்லை. இது ஒரு வரம். அதான் பாபா சற்றே யோகின்னு சொன்னார். பாபா உண்மையான யோகி ஆத்மாக்கள். நான் சிவசக்தி கம்பைன்டு ஸ்வரூபம். பராசக்தி ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தில் இருந்தபடியே நல்லா பவர்ஃபுல்லாக இந்த ஃபரிஷ்தா ரூபத்திலிருந்து நீங்கள் யாருக்கெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கணுமோ கொடுங்க. உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள ஜஸ்ட் பாபாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துட்டு அந்த சோலை பார்த்து அந்த பவர்ஃபுல் திருஷ்டி எல்லா ஆத்மாக்களுக்கும் பரம்பவித்ர ஆத்மா என்ற திருஷ்டி கொடுங்க. வேறு எந்த சங்கல்பமும் இல்லை. இந்த பவர்ஃபுல் ஸ்திதியில் சொரூபத்தில் இருந்துட்டு மற்ற சகோதர ஆத்மாக்களை பார்த்து அந்த ஆத்மாக்கு இந்த திருஷ்டி கொடுங்க. பரம்பவித்ர ஆத்மா, பரம்பவித்ர ஆத்மா. மற்றவருக்கு திருஷ்டி கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மீக திருஷ்டி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை சங்கமிகத்தில் பாபா தான் கற்றுக் கொடுக்குறாங்க. உலகத்தின் பார்வை, தேக அபிமானத்தின் பார்வை, இந்த மூன்றாவது கண்ணை பார்க்கக்கூடிய பயிற்சியை பாபா தான் கற்றுக் கொடுக்குறாங்க. பாபா சொல்லியிருக்காங்க, திருஷ்டி से சிருஷ்டி का परिवर्तन. உங்கள் பார்வையின் மூலம் உலகத்தின் மாற்றம். சங்கல்ப் से சிருஷ்டினும் பாபா சொல்லியிருக்காரு. சங்கல்பத்தினுடைய அவுட்கம் டிஸ்பிளே பார்வை மூலமாக வெளிப்படுது. அந்த சக்தி தூய்மையான பார்வை, சிரேஷ்ட பார்வையை சங்கமிகத்தில் மட்டும்தான் நம்ம உருவாக்க முடியும். சில அப்படியே எழுந்துக்கலாம் மெதுவாக. அப்படியே ஃபரிஷ்தா ரூபத்தில் எழுந்துக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. அந்த ஒளிமயமான ரூபத்தில் இருக்கிறோம். சாக்காரத்தில் இருந்தாலும் அந்த ஒளிமயமான ரூபத்தின் அனுபவத்தை இப்போ தான் செய்ய முடியும். பாபா சொல்லியிருக்காங்க, நீங்கள் நடமாடக்கூடிய ஃபரிஷ்தாக்கள். ஸோ ஃபரிஷ்தான்னு சொன்னாலே அந்த லைட் ரூபம், இந்த சாக்கார
இந்த ஸ்தூலமான உணர்வை புத்தியிலிருந்து டெலீட் பண்ணிட்டு அந்த சூக்ஷ்ம ஒளி ரூபத்தை அனுபவம் செய்யணும். நீங்கள் அஷ்ட சக்திகள் நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான். அந்த சொரூபத்துக்கு அப்படியே வாங்க. உங்கள் ஃபரிஷ்தா ரூபத்தை சுற்றி 8 சக்தியினுடைய ஒளி கவசம் இருக்கு. நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஃபரிஷ்தா ஜைஜாண்டிக்காக இருக்குங்க. நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்கள் சூக்ஷ்ம உடல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. விஸ்வ சேவாதாரி மாஸ்டர் சர்வசக்திவான். அப்படியே ஃபரிஷ்தாக்கள் இந்த சொரூபத்திலிருந்து அதே திருஷ்டியோட மற்ற ஃபரிஷ்தாக்களை பாருங்கள். யார் இன்னார் அந்த பெயர் ரூபத்தில் அப்பாற்பட்டு உங்கள் திருஷ்டி பவர்ஃபுல்லாக அந்த சொரூபத்தில் மற்ற ஆத்மாக்களை பார்க்கணும். வேறு எந்த சங்கல்பமும் கிடையாது. நீங்கள் மற்றவங்கள பார்க்கும் பொழுது அவங்க 3வது கண் பார்த்து அந்த ஃபரிஷ்தா ரூபத்தை அப்படியே பாருங்கள். அவங்களுக்குள்ள அந்த எனர்ஜியை, அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறீங்க. நீங்களும் அந்த பிளஸ்ஸிங்ஸ்லேயே எடுக்கிறீங்க. ஃபரிஷ்தாக்கெலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக லைட்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த விழிப்புணர்வு, ஸ்வீட்னஸ், ஸோ உங்களுடைய திருஷ்டி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஆத்மாக்குள்ளே ஊடுருவி போகணும். நீங்கள் பார்க்குறது உங்களுடைய 3வது கண் மூலமாக, புத்தியின் பார்வை மூலமாக அவங்களுடைய 3வது கண்ணை பார்க்குறீங்க. இந்த பவர்ஃபுல் திருஷ்டி இவங்க சம்பூர்ண ஃபரிஷ்தா மாஸ்டர் சர்வசக்திவான். அவங்களுடைய ஒளி ரூபத்தை பாருங்க. சாக்காரத்தை பார்க்காதீங்க. பார்த்தும் பார்க்காம அவங்கள ஒரு ஒளிமயமான ஒளி ரூபமாகவே பாருங்க. உங்களையும் அப்படியே உணருங்க. இந்த திருஷ்டி ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப கேஷுவலாக ஆக்கிடணும். உங்களுடைய நேச்சர் ஆக்கிடணும். யாரை பார்த்தாலும் அந்த 3வது கண்ணை பார்த்து, ஆத்மாவை பார்த்து இந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இத்தனை ஃபரிஷ்தாக்கள் சம்பூர்ண சுரூபத்தில் இருக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இத்தனை பேருடைய வைப்ரேஷனையும் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நம்முடைய சக்தியும் அத்தனை பேருக்கு போகுது. எல்லாருடைய சக்தியையும் நம்ம ஆத்மாக்குள் நம்ம ஃபீல் பண்ணுறோம். கூடவே பாப் தாதா மம்மா பாருங்க. இந்த இடமே ஒரு சக்தியின் பீடமாக, லைட் ஹவுஸாக இருக்கு. எவ்வளோ சக்தியின் அதிர்வலை நிறைஞ்சிருக்கு. இந்த சக்தியின் அதிர்வலைக்குள்ள ஃபரிஷ்தாக்கள் நாம் உலா வந்துட்டுருக்கோம். இந்த இடமே சூக்ஷ்ம வத்தனமாக இருக்கு. மிகப்பெரிய பாக்கியம். இவ்வளோ ஒரு அழகான ஒரு சங்கடன், ஒரு குரூப்போட நாம் ஒன்றாக சேர்ந்து முயற்சி பண்ணிட்டுருக்கோம்.
என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபரிஷ்தாக்கள். நீங்க கோயிலில் போனால் கூட ஒரு தேவ ஆத்மா தான் முக்கியமாக இருப்பாங்க, ஜடமூர்த்தியாக, நினைவார்த்தமாக. ஆனால் இங்க சிவாலயம் பாபா வீட்டில் எவ்வளோ பேர், எவ்வளோ தேவதைகள், சூக்ஷ்ம தேவதைகள் ஃபரிஷ்தாக்களாக, மாஸ்டர் சர்வசக்திவானாக ஒன்று சேர்ந்திருக்கோம். இதே சொரூபத்தில் இருந்தபடியே இல்லை, அப்படியே கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு நடுவில் ஒரு குளோப் இருக்கு, குளோபு கொண்டு வாங்க. அப்படியே அங்கே இருந்தபடியே அப்படியே ரவுண்டா அந்த குளோபை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த சொரூபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. டபுள் லைட் ஃபரிஷ்தா. அப்படியே நீங்கள் சூக்ஷ்மத்தனத்தில் இருக்கீங்க. விஸ்வ சேவாதாரியாக, விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கிறோம். வரதானி சொரூபத்துக்கு வந்துருங்க. நீங்க வரதாதா, பாக்கிய விதாத்தா, பாபாவுடைய குழந்தைங்க, வரதானி ஆத்மாக்கள். அப்படியே இந்த உலகத்துக்கு பிளஸ் பண்ணுங்க. சூக்ஷ்மத்தனத்தில் மாஸ்டர் சர்வசக்திவானாக மிகப்பெரிய ஃபரிஷ்தாக்களாக இருக்கிறோம். பாப் தாதாவோடு சேர்ந்து இந்த முழு உலகத்துக்கும் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கிறோம். நம் முன்னாடி இந்த உலகம் ஒரு சிறிய உருண்டையாக சார சொரூபத்தில் இருக்கு. நம்ம சாரத்துக்கு கொடுக்கும் சக்தி விஸ்தாரத்தில் பரவிடும் தானாகவே. எப்படி விதைக்கு சக்தி தண்ணி ஊற்றினா முழு மரத்துக்கும் பரவுது, அது போல அனைவரும் சேர்ந்து அப்படியே பிளஸ் பண்ணலாம். சிவபாபாவுடைய சக்திகளை, பரந்தாமத்தின் சக்தியை இந்த பூமிக்கு வரமாக கொடுக்கிறோம். அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அப்படியே பரந்தாமத்தின் எனர்ஜியே இந்த பூமியில் அப்படியே இறங்குது. சர்வசக்திவானின் சக்தி இந்த பூமியில் அப்படியே இறங்குது. நான் விஸ்வ கல்யாணக்காரி. இந்த பூமியினுடைய பஞ்சபூதங்களும் இந்த சக்தியை அடைகின்றது. அப்படியே ஃபீல் பண்ணுங்க. இந்த பூமி முழுக்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, நீர்பரப்பு, அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாய தத்துவம், அனைத்தும் சக்தியை அடையுது. அனைத்து ஆத்மாக்கள்
ஜீவராசிகள், தாவர இனங்கள் அனைத்தும் சக்தியை அடைத இந்த பூமியே, ஸ்தூலமான உலகம் முழுவதும் சத்தோ பிரதான சக்தியை அடைகின்றது. பொன்னுலகமாக மாற தயாராகின்றது. நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா, பாபாவுடைய கருவி, வரதானி ஆத்மா. அப்படியே ஃபரிஷ்தாவா உங்கள் வீட்டுக்கு போங்க. லௌகீக சேவை நிலையம் உங்கள் வீடு. இதே சொரூபத்தில் வீட்டுக்கு போங்க. அந்த வீடை பார்க்கும்பொழுது ஃபீல் ஆகுது, இது பாபாவுடைய வீடு. சேவைக்காக பாபா என்ன வச்சுருக்காங்க. நான் ஒரு சேவாதாரி. அப்படியே அந்த வீட்டுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க. நீங்கள் போன உடனே அந்த வீடு அவ்வளோ பவர்ஃபுல்லாகிடுது. நோக் அண்ட் கார்னர் இந்த எனர்ஜி, பாபாவுடைய எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லாரும் பாபா குழந்தைங்க, என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். நான் சேவைக்காக நிமித்தமாக இருக்கிறேன். அப்படியே பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறீங்க. உங்கள் வீடே லைட் ஹவுஸ் ஆகுது. உங்கள் வீட்டில் பாபாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் நிரம்புது. அங்கே இருக்கக்கூடிய தேவையற்ற எனர்ஜி அனைத்தும் அழிக்கப்படுது. ஃபரிஷ்தாக்கள் நீங்க பாப் தாதா கூட உங்க வீடை சுற்றி வரீங்க. மீண்டும் இந்த இடத்துக்கு வரும். ஃபரிஷ்தாக்களா சென்டருக்கு வரும். டபுள் லைட் ஃபரிஷ்தாவா இருக்கிறோம். இந்த இடமே லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ், ஒளி மற்றும் சக்தியின் கலங்கரை விளக்கம். இங்கிருந்து வைப்ரேஷன் நாலா பக்கமும் அதிவேகமாக வெகு தொலைவிற்கு பரவிக்கொண்டே இருக்கு. இந்த சேவைக்கு நம்மை நிமித்தமாக வைத்ததற்கு பாப் தாதாவிற்கு மனதார நன்றிகளை அர்ப்பணிக்கலாம். அப்படியே ஃபரிஷ்தாவாக உங்க இடத்துல அப்படியே அமரலாம். ஸ்திதி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நடமாடக்கூடிய ஃபரிஷ்தா,
चलते फिरते फरिश्ता,